ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவ் மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளல் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் தாக்கப்பட்டார். அவருடைய கார் அவர் தாக்கப்பட்டாரா, கார் தாக்கப்பட்டாரா? சங்கீதாவை ஐட்டம்னு போடும்போது பார்த்தீங்கன்னா ஐட்டங்களை வச்சு தான் அவர் கட்சியை நடத்துறாரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நேரடியாகவே. இது உச்சபட்ச இருக்கட்டும். விஜய்க்கு தப்பா தெரியல. விஜய்க்கு தப்பா தெரியல. ஐட்டம்னு சொல்றது வந்து மனைவி சொன்னது. ஆனால் அதை கண்டிக்கவே இல்லை. காரணம் கேட்டா அவர் கட்சியிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் தானே இருக்கிறாங்க. நிறைய. இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்கிறாங்க? இந்த தற்கொலைகள், இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரியான ஐட்டம்னு சொன்ன பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னா ஆதவ் அர்ஜுனா இருக்கு. இல்ல சார், நம்ம வந்து தாவேகா பண்ணது தப்பு. 100% கண்டிக்க தகுந்தது, வன்மையா கண்டிக்க தகுந்தது. விஜய் ஏன் இதை கண்டிக்கல? விஜய் ஏன் கண்டிக்கல? இவ்வளோ கேட்டு கடைசியில் நீங்க எங்க வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க? விஜய் ஏன் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு எதை சார் கண்டிச்சிருக்கான்? ஜேம்ஸ் வசந்தனுக்கு வந்து இதை கண்டிக்கிறதுக்கு முதலமைச்சரையும் மு.க. ஸ்டாலினையும் மனைவியுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மனைவியா ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஆபாசமா படங்களை வெளியிடுறான். இதை யார் பண்றது? இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? சொன்னீங்கன்னா நான் இப்படிதான் தாவேகா தொண்டர்களுக்கு ஆண்மையிலே போடுங்க பேடின்னு போடுங்க. பேடித்தனம் தாவேகாவின் பேடித்தனம். ஆமா, பேடித்தனம் அடிச்சு போடுங்க. எவ்வளவு மென்டல்கள், எப்படிப்பட்ட மென்டல்கள்லாம் இருக்கு. மென்டல் தான் சார். பாருங்க, 5ஆம் தேதி பல பேருக்கு வந்து தாவேகா தொண்டர்ல மென்டல்ங்கறீங்க. ஆமா சார், மென்டல் பரவாயில்லை, டீசென்ட்டா இருக்கு. மென்டல் இதோட பைத்தியக்கார கூட்டம்ன்ற நான் பைத்தியக்கார கூட்டம். ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கு பைத்தியக்கார தலைவன் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயா இருக்கிறேன் அப்படிதான் சொல்லுவேன். பைத்தியக்காரன் தான் சொல்லுவேன். விஜய் தான் பைத்தியக்காரன் சொல்லணும். என்ன கேட்டா விஜய் தான் பைத்தியக்காரன். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் சேகுவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் தாக்கப்பட்டார். அவருடைய கார் தாக்கப்பட்டாரா? கார் தாக்கப்பட்டாரா? அவருடைய கார் தாக்கப்பட்டிருக்கு. அப்ப காருக்குள்ள அவர் இருந்திருக்கணும்ல சார். காருக்குள்ள அவர் இருந்தேன்னு அவர் சொல்லவே இல்லை. முதல்ல அவரும் கார் தாக்கப்பட்டதுன்னு தான் சொல்றாரு. சரிங்களா? அவர் தாக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கோத்துக்கூடாது, இருக்கிறத பேசிடணும். கார் தாக்கப்பட்டிருக்கு, கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சி தான் நம்ம பார்க்குறோம். யார் தாக்குனாங்கன்ற வந்து அதை பார்க்கவே இல்லை. நம்ம இப்போ கார் ஜேம்ஸ் வசந்தன் வீட்டுக்குள்ளே இருந்து தாவேகா தொண்டர்கள் உள்ள செவரு ஏறி குச்சி போய் தாக்கிட்டு நமக்கு தெரியாத சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் ஜேம்ஸ் வசந்தன் தாக்கப்பட்டார். திருப்பி பாருங்க, ஜேம்ஸ் வசந்தன் தாக்கப்படலை. அவர் சொல்லவே இல்லை. அதை என்ன அடிச்சுட்டு கார் அடிச்சாங்கன்னு சொல்லவே இல்லை. கார் தாக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அடையாளமாக காட்டுறாரு. தாக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். தாக்கப்பட்டது தெரியுது, கார் உடஞ்சிருக்கு. யார் தாக்குறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் புகார் அடிப்படையில், அவர் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல என்ன கேள்வினா, ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய காரை தாக்குற அளவுக்கு அப்படி என்ன அவர் தப்பு பண்ணிட்டாரு? தப்பு பண்ணாருன்னு சொல்கிறத விட ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு சார். நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அஃபெக்ட் ஆகிறாங்க, யார் புண்படுறாங்க. இப்போ நான் இருக்கேன், அவர் எதுக்கு அவர் விட்டுருவோம். இப்போ விஜய் ரசிகர்கள் அவரை விட்டுருங்க. இப்போ நான் இருக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் ஒருத்தரையும் விட்டு வைக்கிறது கிடையாது. இது விஜய் வந்து யார் தப்பு பண்ணாலும் அதை ஆமா, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் வந்து நான் விமர்சனம் பண்ணுறேன், கடுமையான விமர்சனம் பண்ணுறேன். புரியுதுங்களா? யார் வந்து அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முற்றிலும் வந்து அவாய்ட் பண்ணுமோ அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன். மற்றவர்களையும் விமர்சனம் பண்ணுறேன். யாரையும் நான் விட்டது கிடையாது. நேற்று பிரேமலதா, முந்தா நாள் வந்து வைகோ, அவர் இந்த பக்கம் அண்ணன் திருமாவளவன், இது யாரையுமே நம்ம வந்து ஒரு பக்கம் விட்டதில்லை. ஏன் இப்போ சீமான் வந்து சமீபத்தில் வந்து அவர் கட்டி அணைச்சார்ல, அதுவும் தவறுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். யாரை நம்ம இந்த டிவிக்கு வேட்பாளர், இந்த காரைக்குடி வேட்பாளர் வந்து கட்டி அணைக்கும் அதுவும் நான் வந்து தவறுன்னு தான் நான் சுட்டி காட்டியிருக்கேன். ஸோ இப்போது தவறுன்னு எல்லாத்தையும் நம்ம பரவாயில்ல சுட்டி காட்டும் போது பார்த்திங்கன்னா யாராவது வந்து பார்த்திங்கன்னா வந்து முகத்தை மூடிக்கிட்டு 2 தட்டு போனான்னு வச்சுங்க, என்னை வந்து 4 அப்போ அப்பிட்டு ஈத்து தள்ளி காவாலை தள்ளிட்டு போகிறான்னு வச்சுங்க, மறுநாள் காலையில் நான் யார் மேலே புகார் கொடுப்பேன்? நீங்களே சொல்லுங்கள். உங்ககிட்ட விட்டுறேன். மறுநாள் காலையில் யார் மேலே சார் நான் கொடுப்பேன்? யாரை பற்றி பேசியிருந்தீங்க? யாரை பற்றி நான் எல்லாரையும் தானே பேசியிருக்கிறேன். ஆனால் முதல்ல லிஸ்ட் எடுக்கும்போது என்ன செய்வேன்? விஜய் டிவிக்கு ஆதரவாளர்கள் என்னை கடுமையாக தாக்கி என்னை கால்வாயில் தள்ளினார்கள். அதுதான் நான் சொல்கிறேன். அவர் வந்து இப்போ எதுக்காக இது உதாரணம் சொன்னேன்னா, நான் வந்து 4 பேரை தாக்கி இருக்கிறேன்.
ஆனால் அவர் வந்து கருத்தியெல்லாம் தான் பேசியிருக்காரு. சார் கருத்தியலாக கூட சார் நானே சொல்கிறேன் சார், கருத்தியலாக தான் பேசினார். அவர் பேசுறதுல நியாயம் இருக்குது, உண்மை இருக்குது, சத்தியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஜேர்னலிஸ்ட் கிடையாது, அரசியல் விமர்சகர் கிடையாது, சரிங்களா? அவர் வந்து ஒரு இசையமைப்பாளர். அவர் பொது கருத்தை அவ்வப்போது வந்து சொல்லுவார். இப்போ சமூக பார்வைன்னு ஒன்று இருக்குன்னு வச்சிங்கன்னா, அது யார் இருந்தாலும் அவங்க பேசலாம். இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளர் சமூக பார்வை இருக்கவே கூடாதா? எஸ் இருக்குது, பேசலாம். ஆனால் அது செலக்டிவாக வரும்போது தான் சிக்கலாகுது. இப்போ நீங்கள் இப்போ என்ன எடுத்துங்களேன், இப்போ நாம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை நீண்ட காலம் நானும் பார்க்குறேன். இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்து பேசுகிறோம். எதை ஒன்று எடுத்தாலும் எவனுக்காவது ஒருத்தன் வலிக்குது சார். அப்போ நமக்கு யாருக்கும் வலிக்காத ஒன்று பேசலாம் சார்னா என்ன பேசணும்? 2 பேரும் தனியாக போய் எங்கேயாவது ஒரு காட்டில் மேட்டில் உட்காந்து பேசிருக்கலாம். வேற என்ன செய்யணும்? சமூக அவலங்களை தோலுரிச்சு கேமரா முன்னாடி வந்து சமூக அவலங்களை பேசும்போது எவனா ஒருத்தன் வலிக்க தான் செய்வான், அடிக்க தான் செய்வான். அவன் இது ஐயோ அடிக்கிறான்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? 3 வேளை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உதவிகரமாக வந்து வாஷிங் மிஷினில் துணியை போட்டு துவச்சி கொடுக்கறது. இதுதான் யாராலும் நான் ஜேம்ஸ் வசந்தன் ஏன் தப்பு பண்ணிட்டார்? என்ன தப்பு? ஜேம்ஸ் வசந்தன் என்ன சொன்னார்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி மட்டுமே நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கல்ல. விஜய். ஆமாம் சரி. அப்போ பிரச்சனை வரதானே செய்யும். நீங்கள் இப்படி வந்துருங்க. நீங்கள் இப்போ ஜேம்ஸ் வசந்தன் என்ன செய்யணும்னா, நான் வந்து ஒரு அரசியல் பார்வையாளர், நான் ஒரு சமூக ஆர்வலர், அரசியல் நான் பொதுவாக வந்து எல்லாத்த பற்றியும் நான் கருத்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடணும். சிக்கலே இங்கே வந்து ஜேம்ஸ் வசந்தன் கிட்ட தான் சிக்கல் இருக்குன்னு நான் பார்க்குறேன். எப்படி சொல்றீங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் வசந்தன் கிட்ட அப்படி என்ன குறை? இப்போ சமீபத்தில் பொன்ராஜ் இருக்கார். பொன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட காலம் உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் அந்த அப்துல் கலாம்ன்ற அவருடைய ஆலோசகன்ற அந்த அடிப்படையில் இருந்தால் கூட வெறும் அது சயின்ஸ் மட்டுமே பேசலை, அரசியலும் பேசுகிறார், சமூகம் குறித்து பேசுகிறார், துணிச்சலாக சில கருத்துக்களை வைக்கிறார். சமீபத்தில் ஒரு கருத்து வச்சது 100% அது கரெக்டு. ஆனாலும் சில பார்வையாளர்கள் என்ன சொன்னாங்க, அவரை மாதிரியான வந்து சமூக பார்வை உள்ளவர்கள், அரசியல் பார்வை உள்ளவர்கள் சொன்னாங்க, இந்த ஒரு வார்த்தையை அவருக்கு சொல்லியிருக்கக்கூடாது. நான் சொன்னேன், அந்த வார்த்தை ரொம்ப குறைவான வார்த்தை, இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், கடினமாக கூட. இது வந்து கடினமான வார்த்தையாக எனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஆனால் சில பேர் என்ன சொன்ன கேட்டால், இதுவே ரொம்ப வந்து கடினமான வார்த்தை இல்லை, அவர் சொன்னது 100% கரெக்ட்னு நான் சொன்னேன். இங்கே பார்வைகள் வித்தியாசப்படுது. சமூக நீங்கள் என்ன வார்த்தை சொல்லணும்னு நினச்சிங்க? அவர் சொன்னார் இல்லையா, வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு விபச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விபச்சாரம் செய்யக்கூடிய நபர்கள் தானே இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொன்னார். ஆமாம், பொண்டாச்சி பேசுறது கடுமையான. ஆமாம், அதை விட கடுமையான. நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஐட்டம்னு ஒரு வார்த்தை போட்டாங்களா சங்கீதாவை, விஜய் ரசிகர்கள் போட்டாங்க. விஜய் சங்கீதாவை ஐட்டம்னு போடும்போது பார்த்தீங்கன்னா ஐட்டங்களை வச்சு தான் ஒரு கட்சியை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நேரடியாகவே. இது உச்சபட்ச இருக்கட்டும், இப்படி சுற்றி கத்தி வர வேண்டாம். நீங்கள் விபச்சாரம் செய்யவங்க கூட பார்த்தீங்கன்னா சார், உங்க நல்லா புரிஞ்சுங்க, விபச்சாரம் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. அதனால தான் நான் அது விளக்கமாக சொல்லியிருந்தேன். விபச்சாரம்ன்றது பசிக்காக பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, விபச்சாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் இருந்தாங்க, அது இப்போ இருக்கலாம். இல்லை இப்போ வந்து இப்போ சோனா கச்சேரி இல்லையா, வந்து காமத்திபுரால் இல்லையா, அதெல்லாம் இருக்கிறாங்க தான். ஒரு பசிக்காக ஒரு தொழில் நிமித்தமாகவே அதை வந்து அரசு அங்கீகரிக்க முடியிருக்கு, அவங்களும் விபச்சாரிகள் தான். ஆனால் புருஷன் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து சகலமும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடல் இச்சைக்காக வந்து தினவுக்காக வந்து பண தேவைக்காக தினவுக்காக, இந்த பணத்தேவைன்னு கூட அடுத்த பணத்தேவை தான் அந்த தொழில் ரீதியாக அவங்க எடுத்துக்கிறாங்க. உடல் சுகத்துக்காக வந்து போகிறவங்களையும் நீங்கள் எப்படி ஒரே கோட்டை வைப்பீங்க விபச்சாரிகளில்? அப்போ அவங்கள யாரும் அதனால தான் ஐட்டம்னு ஒரு வார்த்தை, டீசெண்டான ஒரு வார்த்தை, இது நல்லா இருக்குது இந்த வார்த்தை. அது யாருன்னா விஜயோட ரசிகர்கள் தான் சொல்லியிருக்காங்க, சங்கீதாவே ஐட்டம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிச்சிருக்கணும், கண்டிக்க மாட்டாரு, கண்டிக்காம. அதனால கேட்டா ஐட்டங்களோட சேர்த்து ஒரு கட்சி அவருக்கு தப்பா தெரியல. விஜய்க்கு தப்பா தெரியல, விஜய்க்கு தப்பா தெரியல. ஐட்டம்னு சொல்றது வந்து மனைவி சொன்னது, ஆனால் அதை கண்டிக்கவே இல்லை. காரணம் கேட்டா அவர் கட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் தானே இருக்கிறாங்க. நிறைய. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லை சார், உண்மைதான் சார். இப்போ பொன்ராஜ் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு நான் வேற வார்த்தை சொல்கிறேன். தான் கட்டின சார் 25 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மனைவியை வந்து யாரோ சில தற்கொலைகள் கட்சியில் இருக்கவங்க சொன்னாரட்டும், அல்ல வெளியில அடிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். அதை எப்படி நீங்க எளிதாக அப்ப எப்படி எளிதா நீங்க கடந்து போறீங்க? அந்த பிள்ளைக்கு எவ்வளவு மனசு ஒலிச்சிருக்கும் நான் கேட்கிறேன். ஆனா சங்கீதா மனசுல அவங்க மனசுல வலிச்சிருக்கும். ஏன் விஜய் உங்ககிட்ட தானே நான் 25 வருஷமா வாழ்ந்தேன், புரியுதுங்களா? இதுதான் சார். அது ஒண்ணு இல்ல சார், சோபா ஒரு வார்த்தை சொல்றாங்க சார், விஜய்க்கு எவ்வளவு கோவம் வரும்? இந்த ஐட்டம்ன்ற வார்த்தையை சோபா சொன்னாங்கன்னா விஜய்க்கு எவ்வளவு கோவம் வரும்?
பயங்கரமா நமக்கே வரும் சார். அம்மா சார் நமக்கே வரும் சார். அவனுக்கு கோவம் வரும், நமக்கே வரும். நமக்கு வரும். கரெக்ட். என்ன அரசியல் ரீதியா நேருக்கு நேர் மோத கருத்தியால மோதாம வீட்ல உள்ள பொண்ணுகளை போய் பேசுங்க. அத வந்து எப்படி எளிதா வந்து இவரால எடுத்துக்க முடிஞ்சது. இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்கிறாங்க? இந்த தற்கொலைகள், இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஐட்டம் சொன்ன பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னா ஆதவ அர்ஜுனா இருக்கிறார். ஏன் இல்ல சார், ஆதவ அர்ஜுனாவை தான் சார் இதை ஹேண்டில் பண்ணுறது. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் டோட்டலாக ஹேண்டில் பண்ணுறது, இந்த வாய்ஸ் ஆஃப் காமனோட லிங்க் பண்ணி பண்ணுறதே வந்து ஆதவ அர்ஜுனா தான். அப்போ சரி, தலைவர் சொல்ல வேண்டாம், தலைவர் சொல்ல வேண்டாம், அடுத்த நபர் கூட ஏன் அதை பற்றி பேசவே இல்லை? யாருமே பேசவே இல்லையே. அப்போ இந்த இடத்துல வந்து பொன்ராஜ் அவர்கள் சொன்னது வந்து கரெக்டு தான். ஏன்னா அவர் மேற்கோள் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, பல பெண்கள் வந்து என்னெல்லாம் வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க, குடும்ப பெண்கள் இப்படியெல்லாம் வார்த்தை பேசுவாங்களா, எங்கள் வீட்டுக்காரே கூட்டு போய் விடுவார், எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்பால்றவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 புருஷனை வச்சிருக்கான், நான் 26 சக பெண்ணை சாதாரண 26 வருஷமா நான் லவ் பண்றேன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட இது வந்து பொன்ராஜ் அவர் சொன்னதுக்கு வந்து அந்த வார்த்தை வந்து எனக்கு வருத்தம்னா ரொம்ப குறைவான வார்த்தையா வந்து போட்டிருந்தாரு. பொன்ராஜ் அவர்கள் பேசுனது டிபேட்டுக்குள்ளான விஷயம். ஆனா ஜேம்ஸ் வசந்த் பேசுனது அதுதான் இப்போ சரியா தானே இருந்துச்சு. இல்ல சார், அறிவுபூர்வமா தானே ஜேம்ஸ் வசந்த் அறிவுபூர்வமா சார், நான் நல்லா புரிஞ்சுங்க. நான் கரெக்டா நான் ஜேம்ஸ் வசந்த்க்கு எதிராக பேசணும் எனக்கு நோக்கம் இல்லை. நான் சொல்றது துல்லியமா புரிஞ்சுங்க. ரொம்ப நான் நுணுக்கமா நான் சொல்றேன். இப்போது பொன்ராஜ் மீதான பார்வை வேறு சார். ஒரு கருத்து குறித்து பேசுகிறோன்னா வேறு, என் மீது பார்வை வேறு. இப்போ பலரும் பேசுகிறாங்க, பத்திரிகையாளர்ன்ற அந்த வரிசையில் பேசுகிறாங்க, சமூக ஆர்வலர்ன்ற வரிசையில் பேசுகிறாங்க. இன்னொரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டால் அரசியல் பார்வையாளர்ன்றார். இந்த எந்த கேட்டகரியில் வந்து ஜேம்ஸ் வசந்தன் வராரு? பத்திரிகையாளர் வராரா? சமூக ஆர்வலர் வராரா? சமூக ஆர்வலர்னால் நீங்கள் எல்லாத்தையும் பற்றியும் பேசணும். சமூகத்தில் நடக்கிற அத்தனை வந்தும் தினம் ஒரு வேலையாக எடுத்து பேசணும். இப்போ நம்ம சுற்றுறோம்ல, நம்ம ஒரு பத்திரிகையாளர் சுற்றுறல, அப்போ இந்த 2 கேட்டகரியிலும் வரவே இல்லை. புரியுதா? சரி, அரசியல் பார்வையாளர், ஏதோ அரசியல் பார்வை குறித்து அவருக்கு இருக்கா? அதுவும் இல்லை. அப்போ நீங்கள் வரும் இசையமைப்பாளர்ன்ற இளையராஜா பற்றி, இளையராஜா ஒரு முட்டாள்னு பேசியிருந்தாரு. அதுதான் சார் அந்த நேர்காணல் நான் தான் எடுத்தது. நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கு, நான் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இளையராஜா பற்றி பேசுகிறாரு, ஒரு செலக்டிவாக வராருன்ற. நான் இப்போ ஒரு சமூக பிரச்சனை இருக்குது சார். ஜேம்ஸ் வசந்தனை எதெல்லாம் பாதிக்குதோ, எதெல்லாம் தனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதற்கு மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது சார். தாக்கம் கிடையாது, இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறது எல்லாமே. விஜய் மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வீட்டை விட்டு வெளில வராரு, முழு நேரமா அரசியலுக்கு வரணும்னு எல்லாரும் சொன்னீங்க. ஆமா, அதே தேர்தல் நேரத்தில் தான் முழு நேரமா வந்தாரு. இப்போ நான் ஜேம்ஸ் வசந்தன் மட்டும் முழு நேரமா அரசியலுக்கு வரணும். இது பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஜேம்ஸ் வசந்தனுக்கு வந்து ஒரு சமூக பார்வையே இல்லையே, அப்படி இல்லை அப்படின்னு நான் சொல்லவே. சமூகத்தின் மீதான அக்கறை இருக்கு, அது இருக்கு. நான் சொல்றது கேட்டா, அந்த வராரு இல்லையா, அவுட் கொடுக்குறாருல்ல, அது ஏன் செலக்டிவா வராருன்னு கேட்குறேன் நான். ரொட்டீனா இருக்கணும். அவர்களுக்கு வேலை நிறைய இருக்கு சார், வேலை இருக்கு. என்ன இதை மட்டும் தான் வேலை? அப்படி இல்லை, அப்படி இல்லை. பாருங்க, நல்லா எல்லாருக்குமே இங்கே வேலை இருக்கு. உங்களுக்கும் ஒரு வேலை இருக்கு, எனக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. நான் சொல்றது நான் கேட்டேன், வேலைன்னா நான் கேட்குறேன். அப்போ நான் கேட்குறேன், ஒரு நேர்காலம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரமாக கொடுத்துட்டு இல்லை 16 மணி நேரம் கொடுத்துட்டு இல்லை 8 மணி நேரம் கொடுத்துட்டு அரை மணி நேரம், 1 மணி நேரம். இத்தனைக்கும் ஜேம்ஸ் வசந்தன் எனக்கு இன்டர்வியூ தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. காரணம் அது உங்க பிரச்சனை இல்ல. காரணம் பாடகி சுசித்ரா இன்டர்வியூ நான் எடுத்து வைரல் ஆனிச்சு. அதுல என்ன அவருக்கு தப்பா பட்டாரு, இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு பொது தளத்துல நீங்களே. ஆனா இன்னைக்கு நான் ஜேம்ஸ் வசந்தனுக்கு ஆதரவா தான் நான் பேசுறேன். நீங்க ஆதரவா பேசுங்க, எதிராக பேசுங்க இல்லை. இப்போ நான் சுசித்ராவுக்கும் ஜேம்ஸ் வசந்தனுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க சொல்லுங்க, என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க? அவங்க பாடகி, நடிகை, இவர் இசையமைப்பாளர். செலக்டிவா வருவாங்க. 2 பேருக்குமே சமூகத்தின் மீது அக்கறை இருக்கு சார். அக்கறை இருக்கு சார். அந்த அக்கறையை வந்து செலக்டிவா வருதுன்னு கேட்கிறேன் நான். அது புரிஞ்சுக்க முடியும் உங்களால. நான் சொல்றது கேட்டா, இப்போ சுசித்ரா எப்படி வருவாங்க? திடீர்னு வருவாங்க. திடீர்னு வருவாங்க, ஒரு டப்புன்னு 4 கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்கள வந்து தேட முடியாது. மனசுல உள்ளதை பேசுறாங்க சார். மனசுல நான் சொல்ல வர்றது அது உங்களுக்கு புரியல. ஜேம்ஸ் வசந்தன் வந்து அவர் பேசுனது தான் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. அவருடைய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவர் கூட சொன்னார், குறைய சொன்னாருன்னு இங்கே எல்லாருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கேல் இருக்குது. நான் அதை சொல்லவே இல்லை. அந்த யங் ஏஜ்ல, அந்த ஜென்சி ஏஜ்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு இல்லை எந்த டோன்ல சொன்னா புரிஞ்சு அது கரெக்ட் சார். சார் அவருக்கு எப்பெல்லாம் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பயன்படுத்தினது மற்ற சக பார்வையாளர்களுக்கு தப்பா பட்டுச்சு. அதுதான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட. இப்போ செலக்டிவாக அவர் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நமக்கு தான் எதிராக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இப்போ எனக்கு எடுத்துங்க சார், நான் கடுமையாக வந்து விஜயை விமர்சனம் பண்ணுறேன். சாதாரண லாங்குவேஜ்லாம் போடல. விஜயே தனிப்பட்ட முறையில் வந்து அங்கே பேசும்போது சாட்டை துறை ஒன்றும் சேகோராவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மன்னிக்கவே மாட்டேன். அவ்வளோ விஜயை சொன்னதா தகவல்.
அந்த லாபியில் பேசும்போது அவ்வளோ வந்து கடுமையாக தான் ஆபாசமாக பேசுனாங்க, அருவருப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆபாசம் அருவருப்பம் அவருடைய பார்வைக்கு அது படுது. நம்ம ஆபாசமாக பேசுனதா அவருக்கு படுது, அருவருப்பாக பேச. ஆனால் அவர் வந்து மனைவியே வந்து ஐட்டம்னு போட்டதெல்லாம் படலை. நான் அதை பற்றி கவலையும் படலை. சரிங்களா? என் லாங்குவேஜ் இதுதான், நான் இப்படி தான் பேசுவேன், நான் ஒருமையில் தான் பேசுவேன், இப்படி இருக்கேன் என் பாரு. ஆனால் நான் செலக்டிவாக எடுத்து விஜயை மட்டுமே பேசணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது. நம்ம கடந்த காலத்தில் எல்லாத்தையுமே பேசுகிறோம். இப்போ நேற்று சிவி சண்முகத்தை பேசணும். அதிமுக ஆட்சி வரலன்னா எப்படிங்க அவருடைய கனவை நிறைவேற்றுறது? யாருடைய கனவை? சிவி சண்முகம் கனவை. அவர் தான் நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கனவில் வந்தாங்கன்னா நான் முதலமைச்சர்கிட்ட கேட்பேன்னு சொன்னார். அதெல்லாம் மறந்துட்டீங்க. நீங்களும் செலக்டிவாக மறந்துடுறீங்க. நம்ம ஜேர்னலிஸ்ட் எதையுமே மறக்கக்கூடாது, யாரையுமே மறக்கக்கூடாது. எப்படிங்க நீங்கள் அந்த வருத்தம் பாருங்கள், எவ்வளோ கவலைப்படுறேன். அவருக்கு வந்து இப்போ திமுக ஆட்சி வந்துடுச்சிங்க. அப்போ அவருடைய கனவு எப்படி நிறைவேறும் சொல்லுங்கள்? இந்த சிஎம் கிட்ட போய் கேட்க முடியுமா? அவர் தான் சொன்னார், கனவை நிறைவேற்றும் சொன்னார். இருக்குது. நான் வந்து நயன்தாரா நான் போகலை. அவருடைய கவலை பாருங்க, அவருடைய கனவு எப்படி நிறைவேறும். நம்ம அதை பற்றி கவலைப்படுறோம். நம்ம அதை பற்றி கவலைப்படுறோம். அண்ணனுடைய கனவு எப்படி நிறைவேறும்? அதிமுக ஆட்சி வந்தால் தானே கனவு ஜேம்ஸ் வசந்தன் விஷயத்தில் அதுக்கு சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்னன்னா அவர் அண்ணன் ஜேம்ஸ் வசந்தன் பேசுனது நான் வந்து சொல்ல செலக்டிவாக நீங்கள் பேசும்போது அவங்களுடைய அந்த கோபத்துக்கு நீங்கள் வந்து ஆவேசத்துக்கு ஆளாகிறீங்க. இப்போ ஏற்கனவே நம்ம மேலே தான் சார் பதில் சொன்னார். அதுதான் சார் அந்த பதில் கரெக்டு சார். நான் சொல்கிறது என்னென்னா அவருடைய லாங்குவேஜ் நான் குறை சொல்லலை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய விமர்சனம் வந்து நியாயமானது, 100% அறிவுபூர்வமானது எல்லாம். ஆனால் செலக்டிவாக வரீங்க தெரியுமா, அங்கே தான் சிக்கல் இருக்குது. செலக்டிவான திடீர்னு விஜய் இளையராஜாக்கு மட்டும் வரீங்க, இளையராஜா மட்டும் வரீங்க. அதே இந்த இளையராஜா அந்த இசையமைப்பாளர் சங்கத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பேசவே இல்லையே. அன்றைக்கி பேசிடணும்ல. இந்த அந்த இசையமைப்பாளர் சங்கத்திலே பெரும் பிரச்சனை இருந்தது சார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது இளையராஜா தான் சுமூகமாக பண்ணார். அப்போ அதை பற்றி உங்கள் ஏரியா பிரச்சனை, இது உங்கள் ஏரியா பிரச்சனை, அதை பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக பேசவே இல்லையா? இளையராஜா ஒரு முட்டாள்னு ஜேம்ஸ் வசந்தன் சொன்னதை கூட நான் எப்படி எடுத்தேன், அந்த நேர்காணல் நான் தான் எடுத்தேன். தெரியும். நான் கூட கேட்டேன், குரு சிஷ்யன் பிரச்சனையா அப்படின்னு கூட நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்படிதான் ஃபீல் பண்ணேன். இளையராஜா குரு, ஜேம்ஸ் வசந்தன் சிஷ்யன். அதனால இளையராஜா ஒரு முட்டாள் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு தகுதி எனக்கு இல்லை. அவர் என்ன லாங்குவேஜ் போட்டு அதை பேசினார், இது ரொம்ப தப்பான வார்த்தை, இளையராஜா முட்டாள்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல விரும்பவே இல்லை. ஏன்னா நானும் அப்படி பேசுகிற ஆள், ஒருமையில் பேசுகிற ஆள். கடினமான வார்த்தைகள் போட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜேம்ஸ் வசந்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு வயதில் கூடுமான கூட இருக்கலாம். நான் அவர் வந்து நீங்கள் இப்படி தப்பாக பேசிட்டீங்க அப்படிலாம் நான் சொல்ல விரும்பவே இல்லை. என் கேள்வி ஒன்று தான், செலக்டிவாக மட்டும் வரீங்களே, சுசித்ரா மாதிரி வரீங்க. நீங்கள் திடீர்னு வரீங்க, அது ஒரு அறிக்கை விட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் காணாமல் போயிடுறீங்க. தொடர்ந்து பேசுங்க. நான் இப்போ நான் இந்த விஜயோட அரசியல் எண்ணிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன 2 வந்து 2024 பேசிகிட்டு இருக்கிறோம். விஜய்ன்ற ஒரு நபர் வராரு, ஒரு நடிகர், அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எப்போ பேசுகிறீங்க? அவர் கட்சி அறிவிச்சு அது பண்ணி இதை பண்ணி எல்லாம் வந்து ஒரு ஜேம்ஸ் வசந்தன் கருத்தியலா ரொம்ப அறிவுபூர்வமா ஸ்ட்ராங்கா பேசிட்டாரு. அது ஸ்ட்ராங்கா தானே தாவேக்காவும் விஜய் தொண்டர்களும் எதிர்கொள்ளணும். ஆமா, அதை விட்டுட்டு ஜேம்ஸ் வசந்தன் தாக்குறதும் அவர் கார் மேல கண்ணாடியை தாக்குறதும் நான் வந்து அதை ஏத்துக்கவே மாட்டேன். கலவணித்தனம். இப்போ நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, தாவேக்கா ரவுடி. எனக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ அருள் வளவன் நம்பர் போட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் நான் எடுக்கிறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரூ கலரில் காட்டாமல் இருந்தாலோ இல்லை ட்ரூ கலர் என்னால் அடையாளம் பார்க்க முடியாமல் இருந்தாலும் அந்த நம்பரை நான் அட்டன் பண்ணுறதே இல்லை. காரணம் என்னென்னா, ஃபோனை எடுத்த உடனே காதில் வச்ச உடனே சில ஸ்ட்ரைட்டாக எங்கள் அம்மா கிட்ட போகிறான். எங்கள் அம்மா கிட்ட போகிறேன். ஆமாம் டிவிக்கேன்ற பேர்லயே நீ அந்த நேம்லயே வருது சார். நானும் கேட்கிறேன். இல்ல எனக்கும் நிறைய கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு. தாவேக்கா இன்னும் ஆட்சிக்கு வரல, இப்பவே பரம்பரையை இழுத்து அசிங்கமா திட்டுறானே. பரம்பரை இல்ல சார், ஆட்சிக்கு வர என்னத்தை நீங்க ஒன்றும் இல்லை சார், ஒட்டுமொத்த குடும்பம். ஏன் இன்னும் என்னுடைய காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் நண்பர்கள் அனுப்புவாங்க, எனக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டேன். கமெண்ட்டில் வந்து சிலது வந்து ரொம்ப தாறுமாறாக இருக்கும். எனக்கு அதான் கமெண்ட்டை படிக்கிறதே கிடையாது. ஒரு நாளைக்கு 6-7 சேனலுக்கு வந்து சார் அந்த கமெண்ட்டை படிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னை பாராட்டினாலும் அண்ணா சூப்பர்னு சொன்னாலும் நான் அதை படிக்கிறது கிடையாது. என்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் குடும்பத்தையும் எடுத்து பேசினாலும் நான் வந்து இல்லை. நம்ம சமூகத்துக்கு வந்து ஒரு கருத்தை சொல்ல விட்டேன் சார். இங்கே கல்லடி மண்ணடி நான் எல்லா அடியும் பட தான் செய்யும். நான் அதை வந்து அதுக்காக நான் வந்து பேச நான் நிறுத்தலை, இன்னும் கூடுதலாக பேசிகிட்டு இருக்கிறோம். அது வேறு விஷயம், புரியுங்களா சொல்கிறது? இங்கே வந்து நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா நம்ம சேரு சகதி எல்லாம் பட தான் சார் செய்யும். நம்ம வந்து அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து தாவேக்கா பண்ணது தப்பு 100% கண்டிக்க தகுந்தது, வன்மையாக கண்டிக்க தகுந்தது. ஏன் இதை கண்டிக்கல? சாலம்
விஜய் ஏன் கண்டிக்கல? இவ்வளோ கேட்டுட்டு கடைசியில் நீங்கள் எங்கே வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க பாருங்க. விஜய் ஏன் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு எதை சார் கண்டிச்சிருக்கான்? ஜேம்ஸ் வசந்தனுக்கு வந்து இதை கண்டிக்கிறதுக்கு விஜய் ஒருமையில தான் பேசுவேன் நான். ஆமாம் சார், இதுவும் பெரிய விஷயம் பிரமாதம்னு கேட்டுருங்க. ஒருமையில் பேசுனேன் என்ன பேசாத பேச்சா சார் அவன்? நீங்கள் வேற ஒன்று எடுத்து காட்டுமா? எடுத்து கெட்ட வார்த்தையில் பேசாத பேச்சு கிடையாது சார். நான் காட்டட்டுமா? வாட்ஸ்அப்பை காட்டட்டுமா? நான் என் நம்பரை நான் மாற்றிக்கதா இல்லை. கிட்டத்தட்ட 15 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரில் இருக்கிறேன் நான். என் நம்பரை நான் மாற்றிக்கதா இல்லை. என் நம்பர் இப்போ நீங்கள் உங்களை ஒரு 4 பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் நான் இந்த ஸ்டுடியோவில் வந்து பேசுகிறேன் சார், அது சேகர சார் நம்பர் கொஞ்சம் தர முடியுமா சார், எனக்கு ஒரு ஷூட் இருக்குது சார் என்று நீங்கள் கொடுக்காம இருப்பீங்களா? ஆமாம் கொடுப்பீங்க. அந்த மாதிரி என் நம்பர் ஊருக்கே தெரியும். புரியுதா சொல்கிறது? ஏன் விஜய்க்கே தெரியும் என் நம்பர். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து இதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரை மாற்றின அவசியம் இல்லை. ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான், பார்ப்பேன், செய்தி படிப்பேன், கஷ்டமாக இருக்கும், உடனே பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் விஜய்கிட்ட கேட்குறேன், திமுக காரன் பண்ணா தப்பு, அதிமுக காரன் பண்ணா தப்பு, நாம் தமிழர் காரன் பண்ணா தப்பு, தாவேகா காரன் பண்ணா தப்பு இல்லையா? அப்படி கிடையாது சார். சார் இங்கே வந்து நல்லா பாருங்க, அவன் வந்து ஒரு நியாயவாதி, நல்லா புரிஞ்சுங்க. தாவேகா நியாயவாதி, விஜய் நியாயவாதி கிடையாதுன்ற. தன் சொந்த மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐட்டம்னு போடுறான், அதையே கடந்து போறான்ற. அப்புறம் நீங்கள் சேகரா வந்து கெட்ட வார்த்தை திட்டுறாருன்னா உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிப்பாரா? ஜேம்ஸ் வசந்தனுக்கு வந்து மறுப்பு தெரிவிப்பாரான்னு கேட்குறீங்க. அவன் எவ்வளோ கேவலமானவன்னு புரியலையா உங்களுக்கு? விஜய் தான் சொல்கிறேன் நான், மகா கேவலமானவன்றது இதுல இருந்து தெரியுதா உங்களுக்கு? மனைவியை ஒருத்தர் ஐட்டம்னு சொல்றான் சார். கொதிக்கவனா சார் இங்க ரத்தம், உங்க ரத்தம் இது 25 ஆண்டு காலம் வாழ்ந்த மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்னு சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தன் பொம்பளை பிள்ளைகளை பாதிக்காதா? அது அசிங்கமா போடுறான். முதலமைச்சரையும் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை சேர்த்து வச்சு அசிங்கமா ஆபாசப்படுத்த போடுறானுங்க. அதுக்கு கூட குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனம் தெரிவிக்கல. ஒருத்தர் இல்லை, அதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்கன்ற சொல்ல வரீங்க, புரியல. முதலமைச்சரையும் மு.க. ஸ்டாலினையும் மனைவியுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மனைவியா 2 பேரும் சேர்த்து வச்சு போடுறாங்க. சேர்த்து வச்சு ஆபாசமான படங்களை வெளியிடுறான். இதை யார் பண்றது? இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? யார் பண்ணுவாங்க? யார் அந்த ஐடியில் வருது? தாவேகாவா? ஆமா, டிவிக்கு ஐடியில் தான் வருது. ஐயே, இவ்வளவு மோசமாக நடந்து. அதான் சீமான் சொன்னார் பாருங்க, ஒரு நேர்காணல் சொல்லுவார், யாரை எவ்வளோ கேவலமாக கொச்சையாக போடுறானுங்க, என்னையும் குடும்பத்தையும் எவ்வளோ போடுறானுங்க. அவர் சொல்கிறாரு, முதலமைச்சர் ஸ்டாலினும் தங்கச்சி வந்து சங்கீதம் வந்து எனக்கு எப்படி கேவலமாக போடுறானுங்க. இதெல்லாம் அதை வந்து சீமான் ஒரு தலைவர் தான் அதை வந்து கண்டிச்சதே. சீமான் ஒரு தலைவர் விஜய் கண்டிச்சது. விஜய் கண்டிச்சார். அதுதான் சார், அதுதான் சார் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன். இப்போ புரியுங்க. அப்படிப்பட்ட நபரை போயிட்டு அதை செய்ய துப்பு இல்லாத நபரை போயிட்டு நீங்க ஜேம்ஸ் வசந்தனுக்கு போய் வந்து கண்டிப்பாரு அப்படி சொல்ல முடியுமா? ஒரு கண்ணாடி நீங்கள் எடுத்துங்க, சராசரியாக நீங்கள் அந்த கண்ணாடினா எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000-40,000க்கு மேலே இருக்கும் நான் நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 50, அது என்ன காரணன்றது நமக்கு தெரியாது. எப்படி பார்த்தா ஒரு 30,000-40,000 அந்த காஸ்ட்டு எல்லாம் போகுது. இது இல்லாமல் மன உளைச்சல் எப்படி இருக்குது? அந்த காரை உடச்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் மன உளைச்சல் எப்படி இருக்கும்? சமீபத்தில் இப்போ நேற்று தினம் சொன்னார் பாருங்க, சாட்டை துரைமுருகன் சொன்னார், அவருடைய காரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இது வச்சு கிழிச்சிட்டு, அதாவது இந்த கத்தி வச்சு அந்த கார் வந்து கோடு போட்டு போறது. ஜேம்ஸ் வசந்தன் காரையா? இவரு காரையே வந்து ஆமா வந்து பாத்தீங்கன்னா காரை வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒழுங்கினமா. இதெல்லாம் இப்ப புரியுதுல சார்? அடிப்படையில வளர்ப்பு சரி, வளர்ப்பு இல்ல சார், இவனே சரியில்லைங்கிற நான் வளர்ப்பு சொல்ல. இது சொல்லுங்க என்ன? தாவேக தொண்டர் சரியில்லைங்கிற விஜயோட வளர்ப்பே சரி கிடையாதுன்ற. விஜயோட வளர்ப்பு சரி. நான் சொல்றது எஸ்எஸ்சியோட வளர்ப்புன்னு சொல்லுங்க, அப்படி சொன்னா சரியா இருக்கும். ஏன் இப்படி? ஆமா நல்லா தானே இது தவறுன்னு சார். இது பாருங்க, மனசு வெடிச்சு வெளியே வரணும் வார்த்தை. இது தப்புன்னு சொன்னா, இது தப்புன்னு சொன்னா கொதிக்கணும். ஒருவேளை விஜய்க்கே இதெல்லாம் தப்புனே தெரியல, இதெல்லாம் பண்ணட்டும்னு நினைப்பான் சார். பாபா படம் வந்து இது யாராவது செஞ்சு, பாபா படம் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தன் நண்பர்களோட கேக் வெட்டி கொண்டாடுறா அவன் என்ன மனநிலை? நீங்க யாரு கேக் வெட்டி கொண்டாடுனா? விஜய். ஆமா, ரஜினிக்கு எதிராக. ஆமா, ரஜினி பாபா படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு கேக் வெட்டி கொண்டாடுறா அப்போ என்ன மனநிலை இருக்கும்? ரஜினியோட பாபா படம் வரும்பொழுது விஜய் ஒரு சாதாரண நடிகர் தான் சார். அப்பத்திலிருந்து அந்த இது இருக்கு, அந்த போட்டி இருக்கு, புரியுதுங்களா? போட்டி இருந்தாலும் அப்புறம் ஏன் ரஜினி மாதிரியே ஸ்டைல் அதெல்லாம் இருக்கு. அது சினிமா ரசிகர்களை கவர் பண்றதுக்காக. இவர் துப்பாக்கி கூட தான் கொடுத்துட்டாரு வந்து கோட் படத்தை சிவகார்த்திகேயன். அது எதுக்கு? ரசிகர்களை கவர் பண்ணணும். சிவகார்த்திகேயன் குழந்தைகள் வரைக்கும் அதுதான். ஆமா சார், அதுதான் சொன்னாரு யாரு, சீமான் வந்து அதான் சொல்றாரு. தன்னை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க சார், நான்லாம் சிலதுக்கு வாட்ஸ்அப்பில் காட்ட முடியாது சார், அப்படி அனுப்புறானுங்க. நான் அதுக்காக நம்பரை மாற்றிட முடியுமா சார்? நீங்கள் சொல்லுங்கள். அதுக்காக நான் வீட்டை போனால் வெளியில் போனால் அடிச்சிருவாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கலாமா சார்? சொல்லுங்க. நெறிப்படுத்தாதவன் அவ்வளோதான். இப்போ நான் இப்போ நீங்கள் எப்படி எடுத்துங்க, இன்றைக்கி நான் திமுக விமர்சனம் பண்ணுறேன், அதிமுக விமர்சனம் பண்ணுறேன், இவரை எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறேன். யாராவது இந்த மாதிரியான விஷயம் பண்ணுறாங்களா? எந்த கட்சியிலையாவது எனக்கு திமுக இருந்தோ அதிமுக இருந்தோ இல்லை வேறு எந்த கட்சியிலேருந்து கேட்டால் எங்கள் தலைவரை நீ விமர்சனம் பண்ணியா, டேய் பாரு அச்சபட்சம் அனுப்புகிறானுங்களே,
அந்த மாதிரி யாராவது வந்து சார் இது கெட்ட வார்த்தை பேசுறது பெரிய அது என்ன சார் ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வரணுமா சார், நம்ம வாயிலாம் வராதா? ஆனால் அப்படி அனுப்புகிறான். நான் அவனை என் கண்ணுக்கு முன்னாடி மட்டும் நீ வந்துட்டு நம்ம உன்னை வெட்டி போட்டுருன்னு சொன்னான். நீ இப்போ எங்கே இருக்கிறேன்னு கேட்டேன். நான் பாடி பக்கத்தில் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பாடியில் தான் இருக்கிறேன் அப்படி சொன்னான். நீ எந்த பாயிண்டில் சொல்லு, நான் வரேன். வித்தவுட் போலீஸு வித்தவுட் வெப்பன் எதுவுமே இல்லாமல் கையில் நிராயுதமணியாக நான் வந்து முன்னாடி நிற்கிறேன். நீ பண்ணு. நீ எப்போ இருக்கீங்க சொல்லு, இப்போ சொல்லு. நீ இப்போ நீங்கள் எங்கே இருக்கிற சொல்லு, நான் வரேன். அடுத்த 20 நிமிஷம் நான் வருவேன், கோயம்பேட்டில் தான் இருக்கேன், வரேன். கட் பண்ணிட்டான் ஃபோனை. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? உன் கண்ணுக்கு முன்னாடியே வந்து நான் நிற்கிறேன், இது நீ எங்கே இருக்க சொல்லு, நான் வரேன். தலைவன் விஜய் கிட்ட எவ்வளோ தூரம் வீரம் இருக்கோ அவ்வளோதான் தொண்டர்கள் சார், அவ்வளோதான் சார். எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா இவன் வந்து இந்த அதனால தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், பல பேர் கோவப்பட்டாங்க மேலே. நான் கேட்டேன், விஜய் பொறுத்த வரைக்கும் கேட்டினா அந்த பதவி முதலமைச்சர் அந்த பதவிக்கு தகுதி இல்லாத நபர். இந்த ஜேம்ஸ் வசந்தன் மாதிரி 100 ஜேம்ஸ் வசந்தன் வரணும் 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 வெளியே வரணும். இவன் வந்து இப்போ எனக்கு வருத்தம் என்னன்னா, ஜேம்ஸ் வசந்தன் கேட்டால் செலக்டிவாக மட்டும் வரீங்களே சார், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் வரீங்க, அப்புறம் காணாமல் போயிடுறீங்க. இப்போ நான் பல பேரை நான் ஒப்பிட முடியும், அவங்களாம் தொடர்ந்து பயணிக்க. இப்போ நீங்கள் எடுத்துங்க சார், தொடர்ந்து பயணிச்சிருங்க. இதே வேற துறையாக இருந்தால் கூட உங்களுக்கு சமூக பார்வை இருந்ததுன்னா நீங்கள் செலக்டிவாக வராதிங்க. இளையராஜானா மட்டும் வரீங்க, வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்னா வரீங்க, இப்படி ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் வரீங்க. அதை தாண்டி நீங்கள் ஏன் வந்து தொடர்ந்து ஏன் வரல? தொடர்ந்து பல பதிவுகளை ஜேம்ஸ் வசந்தன் தொடர்ச்சியாக தன்னுடைய சமூக அவலங்களை தோடு வச்சு காட்டிக்கிட்டு தான் பேசுகிறார் சார். நான் திரும்ப சொல்கிறேன், அந்த தொடர்ச்சின்றது இல்லை. இப்போ சுஜித்ரா எப்படி வராங்க? சுஜித்ரா கூட வந்து பார்த்தீங்கன்னா போதைக்கு எதிராக பேசுகிறாங்க, ஆனால் செலக்டிவாக வந்து ஒரு டைம் வந்துட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. நாங்கள் அரசியலில் நீங்கள் அதனால தான் நான் ஒரு வார்த்தை கேட்டேன், அரசியல் விமர்சகர் பட்டியலில் வராரா ஜேம்ஸ் வசந்தன்? வரல. சமூக ஆர்வல் லிஸ்ட்டில் வராரா? வரல. வேறு என்ன இதில் வராரு? எந்த பார்வையில் வராரு? அரசியல்லையும் வரல. அரசியல் ஆர்வமோ இல்லை அரசியல் பங்கெடுக்கல. ஆனால் அவருடைய பார்வையை சொல்கிறதுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 குவாலிட்டிலாம் வேணுமா, இந்த குவாலிஃபிகேஷன்லாம் வேணுமா? தேவையில்லை தான். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, செலக்டிவாக வரது தான் பிரச்சனை. நீங்கள் சாதாரண யார் வேணாலும் சமூக கருத்துக்களை பேசலாம் சார், அது ஜேம்ஸ் வசந்தன் பேசலாம், யார் வேணால் பேசலாம். ஆனால் அது செலக்டிவாக பேசுகிறீங்கல்ல, இந்த ஒரு இடத்துல மட்டும் பேசிட்டு விலகி போயிடுறீங்கல்ல, அப்படி இருக்கக்கூடாதுன்ற. நான் பொதுவாக பேசுங்க. இன்றைக்கி இதே விசிலடிச்சாங்குஞ்சுகள் கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிம்புக்கிட்டையும் பார்க்க முடியுது, இதே விசிலடிச்சாங்குஞ்சுகள் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இதே சிவகார்த்திகேயன்ட்டையும் பார்க்க முடியுது. நாம் நம்ம என்ன செய்கிறோம், இவரோட கடந்து போயிடுறோம், விஜயோட கடந்து போகிறோம். ஆனால் அடுத்து இன்னொருத்தர் நிறைய ஆகிட்டு இருக்கிறான். இதே கும்பல் தான் அங்கேயும் இருக்குது, கண்ணை மூடிட்டு ரசிக்கிற கூட்டம் இருக்குது இல்லையா? அப்போ இதுதான் நான் சொல்கிறேன், அந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா சமூக பார்வை சரியாக இருக்கணும், கேப் இருக்கக்கூடாதுன்ற. ஜேம்ஸ் வசந்தன் விஷயத்தில் விஜய் ரசிகர்களுக்கு குறிப்பாக அந்த ரவுடிசத்தை கையில் எடுத்த தாவைக்கா தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சார், கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது பேடித்தனமானது. பட்டப்பகலில் நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோதுறது வந்து கட்டினா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையை வந்து கையில் எடுக்கக்கூடாது, கண்டனத்துக்குரியதுன்னு சொன்னால், இந்த ரகசியமாக போய் வந்து பார்த்தீங்கன்னா கார் கண்ணாடியை உடைக்கிறது, அடிச்சுட்டு போய் ஒளிஞ்சிக்கிறது, இதெல்லாம் வந்து பேடித்தனமானது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இவன் தலைவர் எப்படிப்பட்ட மாவீரன் தெரிய வருது. நேருக்கு நேர் மோதனை எதுவாக இருந்தாலும் அப்படிங்க சொல்கிறது, இதெல்லாம் கடந்த காலத்தில் நடக்கலைன்னா கடந்த காலத்தில் நடந்திருக்கு சார். அதெல்லாம் நீங்கள் நம்மக்கிட்ட இருக்க கோளாறு என்னன்னு கேட்டால், இந்த சமூகத்துக்கு கோளாறு, நம்மகிட்ட கோளாறு மறந்துடுவோம். ஒரு பீரியடில் ஒரு பிரச்சனையாச்சு. டி ராஜேந்திரன் என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு மியூசிக் அந்த ஆல்பம் கம்பெனிக்கும் அவருக்கும் பிரச்சனையாச்சு. ஐ திங்க் டி நகர்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ பிரச்சனையாச்சு. நேராக போய் என்ன செஞ்சு கேட்டால், சினிமா பாணியில் போய் என்ன செஞ்சால், அடித்து கண்ணாடி உடச்சிட்டார். 89 நினைக்கிறேன், ஐ திங்க் 89 90 நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு. அந்த வருஷம் நேராக போனார், சண்டை போட்டார், என்ன செஞ்சார், அடித்து நொடிக்கிட்டார். எங்கே நொடிக்கிட்டார்? அந்த அந்த கண்ணாடிக்கு ஷோகேஸு அது இதெல்லாம் அடித்து சண்டை போட்டு நொடிக்கிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷனல் நடந்தது. இது வந்து வன்முறை தான். ஆனால் பட்டப்பகலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டத்தின் முன்னாடியே நடக்குது. அது நாளைக்கு அதுக்கு வழக்கு பதிவு பண்ண போது நடக்க போகுது. இப்போ இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கும் வந்து நடிகர் வடிவேலுக்கும் சண்டை நடந்தது, தான் பகலில் நடந்தது, அது வழக்கு பதிவு பண்ணது நடந்தது. ஆனால் இதெல்லாம் நேருக்கு நேர் வெளிப்படையாக நடக்குது. அது வன்முறை நம்ம ஆதரிக்கலை, யார் செய்தாலும் வன்முறை தான். ஆனால் இது என்னென்னா, ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் போய் உட்காந்து பேசுகிறதுக்கு நீங்கள் பதில் என்ன செய்றீங்கன்னா, பேடித்தனமாக நீங்கள் என்ன செய்றீங்கன்னா மறைமுகமாக போய் ஒளிஞ்சிருந்து கண்ணாடியை வந்து உடைக்கிறீங்க. உங்களால் என்ன செய்ய முடிஞ்சுது? அந்த கார் கண்ணாடி நஷ்டத்தை உருவாக்க முடிஞ்சுது, அவ்வளோதானே. அதை அவர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிறாரு, அது என்னவோ பண்ணுறாரு. ஆனால் இதன் மூலமாக உங்களுக்கு என்ன தெரிய வருது பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவில்லை, ஆண்மை இல்லைன்னு தெரிய வருது. ஆண்மை இல்லையா? ஆமாம், ஆண்மை உள்ளவன் என்ன செய்வான், பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் வந்து ஜேம்ஸ் வசந்தனை கூப்பிட்டு அவன் முன்னாடி வந்து உடைப்பான்.
ரகசியமாக செய்ய மாட்டான், யாருக்கும் தெரியாமல் இப்படி சொன்னீங்கன்னா நான் இப்படி தான் கொட்டேஷன் தாவேக்கா தொண்டர்களுக்கு ஆண்மையிலே போடுங்க போடுவேன். போடுங்க போடுங்க பேடின்னு போடுங்க. பேடித்தனம் தாவேக்கான்னு பேடித்தனம். ஆமாம், பேடித்தனம் அடித்து போடுங்க, பார்த்துடலாம். ஒரு தடவை சாவு எல்லாருக்கும். என்னது இது? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் முதல்ல கட்சி தலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஒரு சட்டம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கட்சி வந்து ஊர்வலமோ கூட்டமோ ஏதாவது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து பஸ் கண்ணாடிகளை வந்து சேதப்படுத்துறதுன்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவோ கூட பாஸ் பண்ணாங்க. சரிங்களா? இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வந்து பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ மறியல் எது பண்ணாலும் பஸ் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டால் அந்த கட்சி மீது வந்து பார்த்தீங்கன்னா வசூலிக்கணும்னு சொல்லி போட்டாங்க, அபராதம் போடணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மறியல் போராட்டத்துக்கு இப்போ அனுமதியே கிடையாது. தெரியுமா? ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில் விஜய் 3 நிமிஷம் பேசின அந்த போராட்டம் பொது சோட்டத்தை சேதப்படுத்தினாங்களே. இல்லை, அதுதான் சார் இருக்கு. சட்டம் செயல்படுத்தலாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் முன்னாடிலாம் ஏன் இப்போ மறியல் போராட்டம் தான் அனுமதி கொடுக்காம வெறும் ஆர்ப்பாட்டத்துக்கு மட்டும் குறிப்பிட்ட இடத்த மட்டுமே ஒதுக்கி கொடுக்குறாங்க? ஏன் கொடுக்குறாங்கன்னா, முன்னாடி நினைச்சா மறியல் போராட்டம் எங்கே வேணாலும் நின்று பண்ணுவாங்க, காரை வழிமறிக்கிறதுன்னு. இப்போ பார்த்தீங்க, ரயில் சமீபத்தில் ரயில் மறியல் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் உயிரே போச்சு. சரிங்களா? மறியல் போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது தடை செய்யப்படணும் தான் என்னுடைய எண்ணம், தனிப்பட்ட எண்ணம். ஆனால் கருத்துக்களை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் தேவை, அது நிச்சயமாக பண்ணணும். ஆனால் எதுக்காக வந்து அந்த மறியல் போராட்டம் தடை செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மறியல் பண்ணும்போது ஒரு 4 பேர் விஷமிகள் கள்ள தூக்கி அடிக்கிறான். அது அவன் தான் அடிக்கிறானா, இல்லை கூட வந்து வேறு யாரும் அடிக்கிறானா, இல்லை திட்டத்து கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறானான்னு கிடையாது, தூக்கி அடிக்கிறான். புரியுதா சொல்கிறது? அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முற்றிலுமாக தடையாச்சு. அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ இந்த விஷயத்தில் வந்து ஜேம்ஸ் வசந்தனுக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்கு 5000 விட்டா 50,000 விட்ட சார், அவர் பண்ணிக்கிறார், பண்ணாமல் போகிறார், அவர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாரு, வழக்கு பதிவு செய்து அந்த கட்சி தலைமை மீது நடவடிக்கை எடுக்கணும். விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் பெரிய அப்பட்டக்கிறவர் இந்த விஷயத்தில் இந்த கேஸ்லாம் விஜய் கைது செய்ய முடியுமா? என்ன கைது செய்கிறாங்களே, வழக்கு பதிவு பண்ணுங்க, வழக்கு பதிவு பண்ணுங்க. கரூர்ல தான் விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணல, இதுலயாவது அதுதான் சொல்றேன். இப்போ இது மாதிரி இப்போ ஒரு ஜேம்ஸ் வசந்தன் பண்ணிட்டீங்க, அப்புறம் சரி இன்னைக்கு இது பண்ணிட்டீங்க சார், பொன்ராஜ் மீது கைது பண்ண சொல்லி அன்னைக்கு பண்ணாங்கல்ல, அன்னைக்கு குரல் வந்துச்சுல்ல, புகார் கொடுத்தாங்கல்ல, விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணோம், அன்னைக்கு அது பண்ணாங்கல்ல, பொன்ராஜ் குரல் கொடுத்தாங்கல்ல. அப்போ நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து கார்கரடி உடைச்சான் சார், நாளைக்கு அவர் மாட்டே உடைச்சேன்னா ஜேம்ஸ் வசந்தனுக்கு பாதுகாப்பு இருக்கா? ஒரே கேள்வி, ஸ்ட்ரைட்டாக ஒரே கேள்வி. காருக்கே பாதுகாப்பு இல்லை, ஜேம்ஸ் வசந்தனுக்கு எங்கே பாதுகாப்பு? நாளைக்கு அடிச்சானா தானே பண்ணுவீங்க? 4 விஷமிகள் வந்தாங்க, மறைஞ்சிருந்து தாக்கிட்டு போனாங்க. இப்போ இதை பண்ணால் அதையும் பண்ணுவாங்கல்ல சார், எல்லாருக்கும் ஒன்று தான் சார், நாளைக்கு எனக்கும் அதுதான் சார். புரியுதா சொல்கிறது? இதனால தான் தாவேக்கா தொண்டர்களை தற்கூரின்னு எல்லாரும் தற்கூரி கிடையாது சார். அவனுங்க டோட்டலாக என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அத்தனையும் போட்டுங்க சார், அத்தனையும் போடுங்க. நீங்கள் தற்கூரி மட்டுமே கிடையாது, பைத்தியக்கார கூட மென்டல் கூட தெரியும் பாருங்க. மே 4ஆம் தேதி சாயந்தரம் தெரிஞ்சிடும் எவ்வளோ மென்டல்கள், எப்படிப்பட்ட மென்டல்கள்லாம் இருக்குன்றது. மென்டல் தான், மென்டல் தான் சார். பாருங்க, 5ஆம் தேதி பல பேருக்கு வந்து தாவேக்கா தொண்டர்ல மென்டல்ங்கறீங்க. ஆமா சார், மென்டல் பரவாயில்லை, டீசென்ட்டா இருக்கு. மென்டல் இதோட பைத்தியக்கார கூட்டம்ன்ற நான், பைத்தியக்கார கூட்டம். ஆமான்ற நான் அந்த செய்கை பாருங்க, நடவடிக்கைகளை பாருங்க, இன்னும் தெரிய போகுது, இன்னும் கன்ஃபார்ம் ஆகும் பாருங்க. மே 4 இருக்குல்ல, பாருங்க அடுத்த நாள் பாருங்க, மே 5ஆம் தேதி எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறான், எத்தனை பேர் சாகுறான்னு அன்றைக்கி தான் தெரியும். அக்னி நட்சத்திரம் அன்றைக்கி தான் சார், உண்மைதான் சார், நல்லா தெரியுது பைத்தியக்கார கூட்டங்கள் இருக்குது. அதை அட்வைஸ் பண்ணி திருத்துற ஒருத்தனாவது அதில் அந்த கான்சியஸோடு இருக்கிறானா சார்? யாரா ஏன்பா இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு, இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தனுக்கு தைரியம் இருக்காதுல்ல? ஒருத்தனுக்கு அந்த திராணி இருக்கா? ஒருத்தனுக்கு அந்த பொறுப்பு இருக்கா? சமூக பொறுப்பு இருக்கா? இவங்களை என்ன நினைக்கிறது? ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கு பைத்தியக்கார தலைவன் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து விஜயா இருக்கிறான் அப்படி தான் சொன்னேன். பைத்தியக்காரன் தான் சொன்னேன், விஜய் தான் பைத்தியக்காரன் சொல்லணும். என்ன கேட்டா விஜய் தான் பைத்தியக்காரன், விஜய் தான் பைத்தியக்காரன். ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை உருவாக்கி வைக்கிற தலைவன் பின்ன எப்படி இருப்பான்? கண்டிக்கிறோம்னா நம்ம இப்படி தான் பேசுவோம், கண்டிக்கிறோம் சார். இதை இப்போ ஜேம்ஸ் வசந்தனை அடித்து மண்டையை உடச்சுதான் என்ன பண்ணிப்பீங்க? நான் கேட்குறேன். கண்ணாடி உடைச்சதுனால கடந்து போகிறீங்க, இதாக இருந்தாலும் மண்டையை உடச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள்? அப்போ தலைவர் இங்கே ரசிகர்கள் வந்து தொண்டர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க, அவர் ரொம்ப ஓவராக பேசிட்டாரு. பேசுனா பதில் பேசுங்க, கருத்தை போடுங்க, மேலே மாநகராட்சி வழக்கு போடுங்க, வழக்கு போடுங்க. கண்ணாடி போய் உடைக்கிறீங்கன்னா அப்போ என்ன அது உயிராரா இருக்குது? அதுக்கு நான் கேட்குறேன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேம்ஸ் வசந்தன் பார்த்துட்டு கண்ணாடிலாம் உடைச்சிட்டு தாவேக்கா தொண்டர்களுடைய விஜய் ரசிகர்களுடைய வீரம் அவ்வளவுதான். கண்ணாடி வீரம்லாம் சொல்லாதீங்க, அவனுக்கு பலமே அவ்வளோதான், அவனுக்கு ஆண்மை பலமே இவ்வளோதான். ஒரு உயிரற்ற ஒரு கண்ணாடி போய் உடைக்க முடியும், அவ்வளோதான். அதுக்காக நான் வந்து தூண்டி விடலை சார். இது போய் ஏன் ஜேம்ஸ் வசந்தன் அடிக்கலை அப்படின்னு கேட்கல. ஆனால் நாளைக்கு இது அடித்தாலும் இப்படி தானே இருப்பீங்க நீங்கள். இன்றைக்கி கண்ணாடி உடைச்சா நாளைக்கு அவர் வீட்டை உடைப்பான், அவர் மண்டையை உடைப்பான்,
அப்போ கறந்து போயிடுவீங்க. அப்போ உங்களை யாரும் எதுவும் பேசவே கூடாது, மாற்று கருத்து சொல்லவே கூடாது. மாற்று கருத்தில் கடினமான வார்த்தைகள் இருந்தால் கூட எதிர்கொள்ளுங்க, கடினமான வார்த்தைகள் எதிர்கொள்ளுங்க. அவர் ஒன்றும் ஆபாசமாக பேசிட்டாரா சொல்லுங்கள்? இல்லை, ஆபாசமாக ஏதாவது பேசினாரா? ஜேம்ஸ் வசந்தன் அவ்வளோதான். கடினமான வார்த்தை இருக்கலாம், ஆனால் வந்து ஆபாச வார்த்தை கிடையாது. இங்கே எல்லாத்துக்கும் தனித்தனி பொருள் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிக்க தகுந்தது. இப்படியே இன்றைக்கி ஜேம்ஸ் வசந்தன், நாளைக்கு வந்து யார் இவர் சேகுவரா, நாளைக்கு சாட்டை துறைமுகம் சொல்கிறார். காரை வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வச்சு அந்த ஆணியை வச்சு கிளி கிழிச்சிட்டு இருக்காங்களாம். இவர் ஏதாவது கண்ணாடி உடச்சிது மெனக்கட்டு பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா காரை கீறிக்க சொல்லியிருக்காரு பாருங்க நேற்று பேட்டியில். இதை வெளியில் வந்து யாராவது இந்த மாதிரி வேலைலாம் செய்வாங்க சார்? எத்தனை கட்சி, எத்தனை திமுக விமர்சிக்கலையா, அதிமுக விமர்சிக்கலையா, யார் இதெல்லாம் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு பொருள் இருக்காது கேட்டால், இந்த மேடையில் பேசும்போது கூட கல்வீச்சு நடக்கும், அது நடந்திருக்கு. மேடையில் பேசும்போது கல்வீச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா அது சில இந்த திராவிட கட்சிக்கு உள்ளடி வேலைலாம் இருக்குது. அதில் சொந்தக்காரன் வந்து கட்சிக்காரனை விட்டு கல்வி வீசுவாங்க, அவங்க மேலே போய் இதெல்லாம் நடக்கும், சொந்த கட்சிக்காரன் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி கேவலமாக இருக்காது சார். ஒருத்தர் காரை விட்டுனா அந்த கார் கண்ணாடியை போயிட்டு உடைக்கிறான்னு சொன்னால் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுது கண்டிப்பாக. அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் புரியுங்களா? உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். பொதுவாக அந்த கார் கண்ணாடிலாம் அவளை எளிதாலாம் உடைக்க முடியாது தெரியுங்களா? ஆமாம், கூர்மையான ஆயுதம் வச்சு அடித்தாதான் வந்து உடையுமே தவிர வெறும் கல் வீசினாலாம் வந்து உடைக்கணும்னா அப்போ எல்லாம் வந்து கண்ணாடி உடஞ்சி தான் கிடக்கும். கல் வீசினா அதுவும் காரை பொறுத்தும் இருக்குது. அவ்வளோ எளிதாலாம் அந்த கார் கண்ணாடியெல்லாம் வந்து கனமான வந்து ஏதாவது கூர்மையான ஆயுதம் வச்சு அடித்தா தான் உடையுமே தவிர அது அவ்வளோ ஈஸியாலாம் கார் கண்ணாடி வந்து உடையாது, ஒரு கல் வீசுறது மூலமாலாம் உடையாது. ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய அறிவுபூர்வமான கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாத தாவேகா தொண்டர்கள் அறிவற்று எப்படி ரவுடிசத்தை கையில் எடுக்கக்கூடிய விதமாக இப்போ உண்மையில இது பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து ஒரு 4 போலீஸ்காரர் அனுப்பிச்சு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். நடந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நடந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியல, எனக்கு தெரியல. நியாயமாக நடந்திருக்கணும். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா அப்போ தானே சார் நமக்கு வந்து பேச முடியும். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது, என்ன எது இருக்குது சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காபந்து அரசு, அதுவும் எலெக்ஷன் கமிஷனில் இன்றைக்கி வந்து இருக்குது. டெசிஷன் அத்தாரிட்டி யாருன்னே தெரியாது. அந்த பகுதியில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்னா என்ன ஆச்சு ஏதாச்சும் போய் கேட்கலாம், இல்லை ஒரு புகார் கொடுத்தாருன்னா விசாரிக்கலாம் தவிர இதுக்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறது யார்? ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டும் கிடையாது. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், உடனே சொன்னாங்க அப்படின்னா இவர் வந்து திமுகவோட சொம்புன்றாங்க. யாரை சொல்கிறாங்க? எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதில் அரசியல். இப்போ தன்னார்வத்தோடு வந்து போலீஸ் கூட போய் வந்து பாதுகாப்பு தரனா கூட பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த புகார் அடிப்படையில் போய் பேசலாம். ஆனால் ஒரு 4 பேர் பர்மனெண்ட்டாக வந்து அவருக்கு பாதுகாப்பு பண்ணணும்னு வச்சுங்க, சொல்லிடுறேன். இப்போ ஒரு 4 பேர் பாதுகாப்பு பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது யார் டெசிஷன் அது எடுக்கிறது? அத்தாரிட்டி லெவலில் எடுக்கணும், டெசிஷன் எடுக்கணும் இல்லையா? தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் இப்போ வந்து இப்போ காபந்து அரசு இருக்குது பாருங்க. இப்போ எவ்வளோ கோவம் அப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் இன்றைக்கி பேசல, அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பேசிட்டு இருக்கிறாரு. எலெக்ஷன் முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் இதை பார்க்கணும். ஆனால் இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ யாருக்கிட்ட போலீஸ் இருக்குது, யார்கிட்ட அதிகாரம் இருக்குன்றதே அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவற்ற நிலையில் இப்போ போயிட்டு கண்ணாடி உடைக்கிறீங்க. இப்போ இதிலே தெரியாது உள்நோக்கம் இருக்குன்ட்டு. நிச்சயமாக விஜய் மீது அதீதமான அன்பு இருக்குது, விஜய் நாங்கள் லவ் பண்ணுறோம், விஜய் நாங்கள் நேசிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் விஜய் தொண்டர்கள் செய்யக்கூடிய இந்த போன்ற முட்டாள்தனம் விஜய்க்கு தான் நாளைக்கு அவப்பெயர் முட்டாள்தானே சார், இது பைத்தியக்காரர் தானே சார். முட்டாள்தனன்றது வேறு சார், அறிவில்லாதவங்க முட்டாள். இது அப்படி கிடையாது, அதையும் கடந்தது. இது சுய சிந்தனையே இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவற்ற வந்து ஒரு வெறித்தனமான ஒரு கூட்டம், ஒரு பைத்தியக்கார கூட்டம் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர வேற வந்து இதை முட்டாள்னு சொல்லி சுருக்க முடியாது. இப்படிப்பட்ட இளைஞர்களிடம் எப்படி நம்பி நாட்டை ஒப்படைப்பது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு இந்த அதெல்லாம் நடக்காது, கவலைப்படாதீங்க. அதுக்கு தானே வந்து ஜேம்ஸ் வசந்தெல்லாம் பேசியிருக்காங்க. ஓகே, அதுதானே இப்போ வந்து பிரதிபலிக்குது. இந்தியா தமிழ் நிறுவனம் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கு ஆதரவாக தான் உறுதுணையாக நிற்கிது அப்படிங்கிறதையும் நாங்கள் பட்டபத்திரமாக அந்த இடத்துல இதான் எங்களோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நாங்கள் முறைப்படி தெரிவிச்சுக்கிறோம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க, நிறைய கண்டனம் தெரிவிச்சிங்க. எனக்கு இதுதான் ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் தான், ஜேம்ஸ் வசந்தன் நிற்கக்கூடாது, தொடர்ந்து பேசணும், தொடர்ந்து பயணிக்கும், தொடர்ந்து பேசணும், தொடர்ந்து எந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எடுத்து பேசணும். ஒரு என்ன சொன்ன ஒரு சீசன் மாதிரி சீசனில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்காமல் தொடர்ந்து பேசணும். அது விஜய்க்கு எதிராக தான் பேசலை, சமூக கருத்தில் தொடர்ந்து பேசுங்க. விஜய்க்கு கூடுதலாக பேசணும். ஏன்னா எது முதல்ல இப்போ வந்து டெலிட் பண்ண வேண்டியது யாருன்னு பாருங்கள், முதல்ல ஒழிக்க வேண்டியது எதுன்னு பாருங்கள். முதல்ல வந்து விஜய் அரசியல் தான் ஒழிக்கணும். அப்போ தொடர்ந்து பேசணுன்ற நான் இந்த கார்கனரி உடைச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பின்வாங்க கூடாதுன்ற நான். நம்மளே உடைச்சாலும் இது கார்கனரி நீ என்னையே உடைச்சாலும் நான் பேசுவேன்டாங்கிறது. இந்த மாதிரி தருணத்தில் ஜேர்னலிஸ்டாக நம்ம ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது சரியாக இருக்குன்னு அவன் நம்பலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. குற்றவாளிகள் திருந்தட்டும், மனமாறட்டும், இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, இளைஞர்களுக்கு ஒரு சுய சிந்தனை வரட்டும், அறிவு பிறக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார்.